அதிகமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு மரத்துல ஒரு மின்னல் பட்டுச்சு. அவ்வளவுதான், அந்த மரம் திடீர்னு ஒரே வெளிச்சமா மாறிடுச்சு. அப்போ திடீர்னு அந்த வண்ணமயமான வெளிச்சத்துக்குள்ள இருந்து ஒரு கழுகு வெளியில வந்துச்சு. அட, நான் ஒரு பறவையா மாறிட்டேன். இது எந்த காடு? என்ன இருந்தாலும் மழையிலிருந்து காப்பாத்திக்க நான் ஏதாச்சும் இப்போ பண்ணியே ஆகணும். அப்படி நினைச்சு கழுகு நிறைய பறவைங்க அழகான கூடு கட்டிருக்கிற அந்த இடத்துக்கு பறந்து போச்சு. அப்போ அந்த கழுகோட பார்வை ஒரு அழகான பறவை மேல போச்சு. உடனே அந்த கழுகு பறந்து போய் அந்த அழகான பறவை கிட்ட கேட்டுச்சு, மழை ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மழையிலிருந்து காப்பாத்திக்க ஏதாச்சும் வழி கிடைக்குமா? என்னோட பேரு மீனு, நான் பறவைகளின் ராணி. ஆமா, நீ யாரு? உன்னை இதுக்கு முன்னாடி நான் இங்க பார்த்ததே இல்லையே. என் பேரு கபாலா. நான் இன்னொரு காட்டுல இருந்து வந்திருக்கேன். மன்னிச்சிடு கபாலா, இப்ப இங்க எந்த ஒரு கூடும் காலி கிடையாது. உனக்கு என்னை பத்தி தெரியாது போல. நான் இப்ப நினைச்சாலும் எங்கேயோ உன்னை கொண்டு போட்டுருவேன். அப்படி பண்ணணும்னு நினைச்சு பார்க்காத, அப்புறம் நீயும் உயிரோட இருக்க முடியாது. கேளுங்க பறவைகளா, எல்லாரும் உங்க கூட்டை விட்டு வெளியே வாங்க. அப்படி மீனு பறவை சொன்ன உடனே அங்கிருந்த எல்லா கூட்டுக்குள்ள இருந்தும் நிறைய பறவைங்க வெளியில வந்து நின்னாங்க. இங்க பாரு கபாலா, இந்த காட்டுல எல்லா பறவைங்களும் ஒண்ணும் ஒண்ணுமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்க வந்து உன்னுடைய ரவுடித்தனத்தை காட்டுறதுக்கு நீ முயற்சி பண்ணாத. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இல்லனா இப்பவே உன்னுடைய உயிர் போயிடும். அப்ப அங்க வந்த அத்தனை பறவைங்களையும் பார்த்து கபாலா பயந்து போய் அமைதியா பறந்து போயிட்டான். அப்ப அவன் மரத்துல உட்காந்துக்கிட்டு அவன்கிட்டயே அவன் சொல்லிக்கிட்டான், இந்த காட்டுல எல்லாருமே ஒன்னா வாழ்றாங்க. ஒன்னா இருக்கும்போது சக்தி அதிகம். அது எனக்கு ஆபத்து. நான் கழுகு ரூபத்துல இல்லைன்னா அந்த பறவைக்கு நான் யாருன்னு காட்டியிருப்பேன். அடுத்த நாள் மழை நின்னதுக்கு அப்புறமா கபாலா கழுகு அந்த காட்டை சுத்தி வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ அதோட பார்வை ஒரு கழுகு கூட்டத்து மேல போச்சு. உடனே கபாலா கழுகும் அந்த கழுகு கூட்டத்துக்கிட்ட வந்துச்சு. யாருன்னு இந்த காட்டுக்கு புதுசாக இருக்க? என் பேரு கபாலா. அப்புறம் என் பேர் ஹென்றி. 2 நாள் விடாமல் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. இவன்கிட்ட வீடே இருக்கல. மழையில் நெஞ்சு இவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. என்ன சொல்ற என் நண்பா ஹென்றி? ஒரு கழுகா இருந்து மற்ற கழுகு காய்ச்சல் வரும்போது பார்த்துட்டு இருக்கியா? எனக்கு புரியல. நீ ஒரு கழுகு. கழுகு மற்ற பறவையோட ரொம்பவும் திறமசாலியா இருக்கும். நீ கழுகோட ராஜாவா இருக்கணும். ஆனா நீ சாதாரண பறவை போல வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க. புரியலையா? ரொம்ப சக்திசாலி கழுகுதான். அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் காய்ச்சல் வரலாமா? உனக்கு தெரியாது கப்பாலா. சிங்கம் மட்டும்தான் காட்டின் ராஜாவாக இருக்கணும். இந்த கழுகு சிங்கத்துக்கிட்ட போய் உதவி கேட்க போகலைன்னா இதுக்கு காய்ச்சலே வந்திருக்காது. என்ன தோணுது? சிங்கம் உங்களுக்கு உதவி பண்ணுமா? ஆமாம், கண்டிப்பாக பண்ணும். வா என் கூட, இப்போ உங்களுக்கு எல்லாமே புரியும். அப்படி சொல்லி கபாலா கழுகு ஹென்றி கழுக காட்டோட ராஜாவான சிங்கராஜா கிட்ட கூட்டிட்டு போச்சு. அப்போ காட்டோட ராஜாவான சிங்கம் கபாலா கழுக பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகி இப்படி சொல்லுச்சு. யார் நீங்க? என் காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்க எனக்கு தெரியும். நீ இந்த காட்டுவாசி இல்ல. நீங்க சரியா சொன்னீங்க மகாராஜா. நான் ஹென்ரியோட தூரத்து சொந்தம். நான் இன்னொரு காட்டுல இருந்து வந்திருக்கேன். எங்க எதுக்கு வந்திருக்க நீ? மகாராஜா, உங்களுக்கு தெரியும், இப்போ மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. பறவைங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள். மழை விடுற வரைக்கும் நாங்க கழுகுகள் நிலத்துல வாழ்ற விலங்கு கூட இருக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. உனக்கு என்ன மண்டை குழம்பி போச்சா? நிலத்துல வாழ்றவங்க அதிகமா இறைச்சி சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வீட்டில் தூங்குனா உங்களை சாப்பிட்றதுக்கு அவங்க யோசிப்பாங்க. இதனால காட்டோட பாதையே மாறும். அதனால நான் அப்படி பண்ண மாட்டேன். நீங்க போகலாம். கபாலா கழுகு ஹென்றி கழுக கூட்டிக்கிட்டு மறுபடியும் அதோட கழுகு கூட்டத்துக்கிட்டயே வந்துருச்சு. பாத்தீங்களா, உங்க காட்டு ராஜா உதவி பண்ணாங்களா? அது மட்டுமல்ல, உங்களை மதிக்க கூட இல்ல. நீ சரியாக தான் சொல்கிறப்பா. நீ தான் என்னோட உண்மையான நண்பன். அப்படின்னா காட்டின் ராஜா தரையில் வாழ்கிற விலங்குக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுது. அதத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஹென்றி. நீ உன்னோட சமுதாயத்துல ரொம்ப சக்திசாலி. அது மட்டுமில்ல, ரொம்ப திறமசாலி. முதல்ல எல்லா கழுகுங்க சேர்ந்து சின்ன சின்ன பறவைங்க மேல அட்டாக் பண்ணி உங்களோட அடிமையா ஆக்குங்க. உங்க ஆர்மியை தயார் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சிங்கத்தை தாக்கி நீங்க எல்லா காட்டையும் சொந்தமாக்கிக்கலாம். நான் தயாராக இருக்கேன்.
இனிமே நீ தான் என்னோட அமைச்சர். சொல்லு, நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? முதல்ல பறவைங்களை உன்னோட அடிமையா ஆக்கணும். ஏன்னா உங்க பறவைங்களுக்கு களங்கம். சரி வாங்க, அந்த பறவைங்களை ஒரு கை பார்க்கலாம். கொஞ்ச நேரத்திலேயே அந்த கழுகு கூட்டம் மொத்தமும் பறவைகளின் கூட்டுக்கு பக்கத்துல போச்சு. இத பார்த்து அந்த பறவைகளின் ராணி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஹென்றி நீ? உன்னோட சுதந்திரம் என்னையோட முடிய போகுது. ஒன்று சந்தோஷமா எங்களுக்கு அடிமையாயிரு, உன் வீட்டையும் எங்களுக்கு கொடுத்துரு, இல்லைன்னா சாகிறதுக்கு தயாராகு. ஆனா நீ இப்ப எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற ஹென்றி? நான் பறவைங்களோட ஒரு சேனையை உருவாக்கி காட்டு ராஜாவை கொல்ல போறேன். சுயமா நானே ராஜாவாக போறேன். நீ ரொம்ப தப்பு பண்ற ஹென்றி. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த காட்டோட ராஜாவான சிங்கராஜாவும் மோதி உன்னால ஜெயிக்க முடியுமா? காட்டில் இருக்கிற எல்லா பறவைங்க ஒன்னா சேர்ந்து ராஜாவை தாக்குனா யாராலையும் தடுக்க முடியாது. மொத்த காடுமே ஹென்றிக்கு சொந்தமாகும். ஹென்றி காட்டோட ராஜாவாவான். புரியுது. அப்படின்னா நீதான் ஹென்ரியோட மனசை கெடுத்திருக்க. அதிகமா பேசாத மீனு. வாயை மூடிக்கிட்டு நாங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு அடிமையாகு. நிலைமைய பார்த்து மீனும் தோல்வியை ஏத்துக்கிறதே நல்லதுன்னு நினைச்சா. எல்லா பறவைங்களும் கூட்ட காலி பண்ணிட்டாங்க. எல்லா கழுகுகளும் அவங்க கூட்டுக்குள்ள போய் வாழ ஆரம்பிச்சாங்க. இன்னும் நம்மளுக்கு நிறைய பறவைங்க தேவைப்படுது. கொஞ்ச நாள்ல ஹென்றி கழுகு பறக்கக்கூடிய எல்லா பறவைகளையுமே அதோட கூட்டத்துல சேர்த்துக்குச்சு. காட்டு பறவைங்க எல்லாருமே இதுக்கு தயாரா இருக்காங்க. நான் ராஜா வாகனம். சொல்லு, சிங்கத்தை நம்ம எப்போ தாக்குறது? இப்பவே இப்பவே. மீனுக்குருவி அமைதியா அவங்க 2 பேரும் பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. மீனும் உடனே பறந்து காட்டோட ராஜாவான சிங்கத்துக்கிட்ட போச்சு. சிங்கராஜா, இங்க இருந்து போயிடுங்க. எல்லா பறவைகளும் சேர்ந்து உங்களை தாக்க போறாங்களாம். அப்ப அங்க எல்லா பறவைகளும் சேர்ந்து கபாலா ஹென்றி கூட அங்க வந்தாங்க. அவங்க சிங்கத்து மேல தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாங்க. அப்ப திடீர்னு அங்க ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சத்துல இருந்து ஒரு சாமியார் வெளியே வந்தாரு. நான் இந்த மாதிரி நடக்கும்னு யோசிச்ச கபாலா, உன்னை பறவையா நான் மாத்தும் போது உன்னோட தப்ப நீ உணர்வேன்னு நினைச்சேன். ஆனா பறவை ஆனாலும் கூட பறவையோட சமூகத்துல விஷத்தை விதைக்கிற. ஓ, நீங்க யாரு சாமி? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த கபாலா கழுகு ஒரு கழுகே இல்ல, இது ஒரு ராட்சசன். ராட்சச லோகத்துல இதே வேலையதான் பண்ணிக்கிட்டே இருந்தா. இதுல கோவப்பட்டு நான் தான் இவனை ஒரு கழுகா மாத்துன. அப்படி சொன்னதும் அந்த சாமியார் கண்ணுல இருந்து நெருப்பு அந்த கழுகு மேல பட்டு ஒரு நொடியில அந்த கழுகு சுத்தமா எரிஞ்சு போச்சு. இப்போ நீங்க எல்லாருமே போகலாம். மறந்துடாதீங்க, காட்டு ராஜா சிங்கம் மட்டும்தான். வேற யார் பேச்சையும் நீங்க கேட்க கூடாது. அப்படி சொல்லி அந்த சாமியாரும் மறைஞ்சிட்டாரு. என்னை மன்னிச்சிரு மீனு, எல்லாமே என்னால தான். நான் கபாலாவோட பேச்சை கேட்டிருக்க கூடாது. ஹென்ரியும் மத்த கழுகுகளும் பறவைங்களோட கூட்ட காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப காட்டுல மறுபடியும் எல்லாமே சரியாயிடுச்சு.